ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் சொல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலேருந்து வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மெஜாரிட்டி நீங்கள் கான்செப்டாக கரெக்டாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக வந்து ஆன்சர் கொடுக்க பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக கீப்பப் பண்ண பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை பேராகிராஃப் எழுதாமல் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம், இல்லை நீங்கள் வந்து சப்கேட்டிங்ஸ் கொடுத்து எழுதலாம். இந்த மாதிரி வந்து பேப்பரை வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னால உங்களுக்கு நிறைய வந்து தெரிஞ்சிருக்காது. அதாவது ஃப்ரண்ட்டில் முன்னாடி சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே அடிச்சு எழுதுறாங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக போட பாருங்க, சப்ஜெக்ட் கூட தெளிவாக போட பாருங்க. ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே அடிச்சு எழுதுறாங்க. மெஜாரிட்டியாக சைன் வந்து போடுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சைன் கேட்டிருந்தா மட்டும் போடுங்க, இல்லாட்டி வந்து மேக்ஸிமம் போடாதீங்க. அதே மாதிரி உள்ள என்ன கொஸ்டின் எழுதுறீங்களோ அதை ஃப்ரண்ட்லேயும் பேக்லையும் டிக் அடிக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக 2 சைடும் டிக் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுறதுனால எக்ஸைட்மெண்ட்டில் எந்த தப்பு பண்ணிடுறாங்க, பொறுமையாக எழுதுங்க, உங்களுக்கு டைம் வந்து பற்றும். தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேஜஸ் நிறையா கொண்டு போப்பாருங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக வந்து எக்ஸாம்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ எந்த ஒரு பயம் இல்லாமல் கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.